Hi friends, welcome our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவரை வச்சு சிக்கன் டேஸ்ட்டில் ஹப்பீமா பவுடரை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி, கிறிஸ்பியான சிக்கன் டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் ரெசிபி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சாஸில் வச்சு சாப்பிடையில டேஸ்ட்டு வந்து வேறு லெவலாக இருக்குங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சுடுதண்ணியில் மஞ்சப்பொடி போட்டு காலிஃப்ளவரை இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எப்பயுமே காலிஃப்ளவர் நம்ம செய்யலை, இந்த மாதிரி மஞ்சப்பொடி போட்டு ஒரு 10 நிமிஷம் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கிற சின்ன சின்ன பூச்சி ஏதாவது இருந்துச்சுனாலும் நல்லா க்ளீன் ஆகிடும். காலிஃப்ளவரும் நல்லா வந்து ஆஃப் பாயிலில் வந்து நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஹிப்பிமா சிக்கன் கிறிஸ்பி ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸு தான் நான் வந்து எடுத்துருக்கிறேன் இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்காக வந்து கரைச்சிக்கலாம். ஒரு 50 கிராம் வந்து பவுடர் தனியாக வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா தவாவில் வந்து நம்ம வந்து ஆயில் ஊற்றி வச்சுருக்கிறோம். தேவையான அளவுக்கு மட்டும் ஊட்டுங்க. நிறையா ஊற்றினாலும் ஆயில் வந்து வேஸ்டேஜ் ஆகிடும். பொரிக்கிறதுக்கு வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் மீடியமான ஹீட்டில் வச்சுக்கலாம். நல்லா வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா. இது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இதில் ஒரு டிப் பண்ண போகிறோம். இந்த வந்து மிக்சடை வந்து கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இதில் டிப் பண்ணி அப்புறம் இந்த பவுடரில் ஒரு டிப்பு. இப்போ மறுபடியும் வந்து இந்த மிக்சரில் ஒரு டிப் பண்ணி அப்படியே வந்து நம்ம ஆயிலில் சேர்த்த போகிறோம். எல்லாமே 2 தட்டி இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு டைம் டிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பவுடரில் மிக்சரில் ஒரு 30 டிப்பு போட்டு ஆயில் அப்படியே வந்து நம்ம சேர்த்திக்கலாம். இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே சிக்கன் இது வந்து இது கிறிஸ்பியாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த டேஸ்ட்டுக்கு இருக்கும், எம்மியாகவும் இருக்கும். பார்த்திங்கன்னா இது ஒவ்வொன்றும் நல்லா திருப்பிக்கலாம். இது பார்த்திங்கன்னா அப்படியே சேவ் வந்து சிக்கன் சாப்பிட்றோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வெஜ்ஜில் காலிஃப்ளவர்லேயே வச்சு நம்ம கேப்சி ரெடி பண்ணிட்டோம். இது மீடியமான ஹீட்லேயே வச்சு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. ஆயிலி இது அவ்வளோவா ஒட்டாது. இப்போ ஒரு பூவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹிப்பிமா அந்த பவுட்ரு மிக்சடு வந்து ஒரு 100 கிராம் 2 பேக்கெட் வாங்கிக்கோங்க. 50 கிராமு. இதில் வேறு எதுவும் நம்ம கலக்க தேவையில்லை. அந்த பவுட்ரு மிக்சரில் பாதி 50 கிராம் வந்து தண்ணியில் கலந்துக்கலாம், 50 கிராம் வந்து தனியாக பவுட்ரு கலந்துக்கலாம். அவ்வளோதான். வீட்டிலே குழந்தைங்களுக்கு வெஜ்ஜில் கேப்சி சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாஸில் தொட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்களாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு எம்மியாக இருக்கும். நல்லா வெந்த வாட்டி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 2 பீஸ் பார்த்திங்களா நல்லா பொன்னிறமாக செவந்து வந்துருச்சு. இது பாருங்கள், ஆயிலில் வந்து எந்த பவுடரும் தனியாக வந்து பிரியல பார்த்திங்களா. இந்த மாதிரி எல்லா பீசஸும் போட்டு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நான் வந்து பவுல்ஸுக்கு மாற்றி காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து காலிஃப்ளவரில் தான் செய்யணும்னு இல்லைங்க, இதே டேஸ்ட்டுக்கு நாம் வந்து உருளைக்கிழங்குலையும் செய்யலாம். டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக நல்லாவே வரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பிமா பவுடரை வச்சு வீட்லேயே சூப்பரான கேஎஃப்சி சிக்கன் வந்து டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் வச்சு சூப்பராக கிறிஸ்பியாக ஒரு டிஷ்ஷு ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் வீட்டில் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.